ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய பலன். மறக்காதீங்க. சரி, இந்த வாரம் ஃபுல்லாக என்ன தியானிக்கிறோம் அப்படின்னா, பலவானை எப்படி முந்தி கட்டலாம். இந்த பலவானை முந்தி கட்டுறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும், நமக்கு யார் வேணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்லாம் பார்த்தோம். முதல் நாள் பார்த்தோம் நமக்கு இயேசு வேணும். 2வது நாள் பார்த்தோம் நம்ம பலவான்களாக இருக்கணும். 3வது நாள் பார்த்தோம் நம்முடைய பார்வை, பலவானை நம்ம பார்க்குற பார்வையை மாற்றணும்னு பார்த்தோம். 4வது நாள் பார்த்தோம் நம்முடைய அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வரணும். தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிற வரைக்கும் பலவானம் பண்ண முடியாது. இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுதான் இந்த நம்ம பார்த்த 4-5 டாப்பிக்கில் இன்னையோடு சேர்த்தா நமக்கு 5 டாபிக் ஆச்சு. 5 டாப்பிக்கில் இது கொஞ்சம் முக்கியமான ஒரு காரியம். என்ன நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கொலோசையர் 2வது அதிகாரத்துடைய 6வது வசனத்தில் எப்படியா சொல்லுது பாருங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனம் எனக்கு ஹெல்ப் பண்ணுமா, பலவான முந்தி அடிச்சிடலாமா, முந்தி கட்டிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு அடுத்த ஒரு வசனம் வாசிக்கிற பாருங்க. 10வது வசனம் அப்படியே சொல்லுகிறது, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம யாருக்குள்ள வேறு ஊன்ற போகிறோமோ, யாருக்கு மேலே கட்டப்பட போகிறோமோ, யாருக்கு உள்ளே நடந்து கொள்ள போகிறோமோ அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராக இருக்கிறார். பார்த்தீங்களா, எவ்வளோ அழகான வசனம் பார்த்தீங்களா. நான் யாருக்கு உள்ள வேறு கொள்கிறனோ, யாருக்கு மேலே கட்டப்படுறனோ, யாருக்கு உள்ள நான் நடந்து கொள்கிறனோ அவர் யார் அப்படின்னா சகல துரைத்தனங்களுக்கும் தலைவர் அவர் தான். இவருக்கு மேலே இந்த பலவானால ஒன்றுமே செய்ய முடியாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி, பலவீனம், இந்த சத்துரு கொண்டு வந்திருக்கிற சாபங்கள், உங்களுக்கு விரோதமாய் குடும்பங்கள் எழும்பி இருக்கிற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எதுக்கு மேலே கிடையாதுன்னு நம்மளோட தலைவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே ஒன்றுமே கிடையாதுங்க. அவருக்குள்ள வேர்கொண்டு இருக்கிற உங்களுக்கு அவர் தலைவர் அப்படின்னா, நீங்களும் உங்கள் சூழ்நிலைகளுக்கு மேலே தலைவர்ன்றது மட்டும் மறந்துடாதீங்க. அப்படிதானே ஆண்டவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் மேலானவைகளை செய்வான் தானே ஆண்டவர் சொன்னார். அப்போது நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் பார்த்தீங்களா. வல்லமை உள்ள புயம் அவருக்கு இருக்கு. அவருடைய வலதுகரம் அப்படிப்பட்டது. அதான் பைபிளில் வசனம் சொல்லுது, நீங்கள் ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படும்படிக்கு அவருடைய வல்லமை உள்ள கரத்தில் என்ன செய்யலாம், அடங்கிருங்கள். அவருக்கு உள்ளே இருக்கணும். அவருக்கு உள்ளே இருந்து வெளியே போயிடவே கூடாது. அவருக்குள்ளே இருக்கிறது தாங்க பலனு. நமக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கிற மாதிரி, நம்மளை சுற்றி ஒரு கோட்டை கட்டப்பட்ட மாதிரி, இதுக்குள்ளே யாராலையும் வரவும் முடியாது. அதே மாதிரி நாம் போனால் தான் ஆண்டு சொல்கிறார்ல, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் அவன் மேலே மோதுதான் அவனும் நொறுங்கி தான் போவான். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உங்களுக்குள்ள வேணும் அப்படின்னா, நீங்கள் யாருக்குள்ளே வேர்கொள்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஆராதிக்கிற ஏசப்பாவுக்குள்ள. நீங்கள் யார் மேலே கட்டப்படணும் அப்படின்னா, கண்மலையாகிய கிறிஸ்து மேலே உங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், உங்களுடைய குடும்ப காரியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கண்மலையாகிய கிறிஸ்து மேலே கட்டப்பட்டுச்சு அப்படின்னா, எவ்வளவு புயல் வந்தாலும், எவ்வளவு அலை வந்து அடித்தாலும், காற்று வந்தாலும் இது நிலைத்து நிற்குமே தவிர இது கீழே விழாதுங்க. அதனால் இந்த பலவான முந்தி அடிக்கணுமா, நமக்கு சகல துரைத்தனங்களுக்கும் மேலே தலைவரான அந்த ஏசப்பாவுக்கு உள்ளே நீங்கள் வேர்கொள்ளுங்க, அவருக்கு மேலே கட்டப்படுங்க, அவருக்குள்ளே நடந்து கொள்ளுங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறத, நீங்கள் இந்த பலவான முந்தி கட்டுறதை யாராலும் தடை பண்ண முடியாது, எந்த சூழ்நிலையும் தடுக்காது. காட் பிளஸ் யூ.